தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இவங்கெல்லாம் வந்து தெருவோர ஏவாரிங்கன்னா மத்திய அரசு, அதாவது 2014 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநில அரசு 2015 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு குழு அமைச்சு மாநகராட்சியில வந்து இவங்களுக்குன்னு ஒரு அமல்படுத்தணும் சொல்லி சட்டப்பிரிவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடைய நடைமுறைகளை கொண்டு வராம இவங்கெல்லாம் வந்து கணவர் இழந்தவங்க, வீட்டுக்கார் உடம்புல சோம்பலாதவங்க, இவங்களுடைய வண்டி, இவங்களுடைய பொருட்களை பூராமே இவங்க ஹேண்டர் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை மனு கொடுக்காம, அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல வர்றோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்காம, எதுவும் செய்யாம இவங்க பொருட்களையும் இவங்க வண்டிகளையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இப்போ வந்திருக்காங்க மனு கொடுக்க. அண்ணா முதலமைச்சர் அண்ணா, இவங்க பண்ற அந்த மாநகராட்சியில தன்னிச்சையாக ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு இவங்களா ஒரு நடைமுறை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2014 மத்திய அரசு கொண்டு வந்த சட்டமும் மாநில அரசு கொண்டு வந்த 2015 சட்டமும் அதை அமலுக்கு கொண்டு வர சொல்லி நடைமுறை கொண்டு வாங்க. இப்ப பாதிக்கப்பட்டு இவங்க வண்டி வாகனம் எல்லாம் எங்க கொண்டு போய் குடுங்கி போட்டாங்கன்னு தெரியாது. அதை மீறி என்ன செய்யறாங்க, காவலர்களை வர சொல்லி பணி செய்ய விடாம தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லி காவலர்களை வச்சு இவங்களை மிரட்டப்படுறாங்களா? அண்ணா முதலமைச்சர் அண்ணா, சாமானியருக்கு நீங்க வேணும்னு சொல்லித்தான் நாங்க ஓட்டு போட்டோம். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் முறையீடு செய்யறவங்களுக்கும் கோடிக்கணக்கான மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு நாங்க ஓட்டு போடலன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க வந்து இந்த ஏழை மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு கடமை. இவங்களுடைய வண்டி வாகனம் எல்லாம் எங்க புடிங்க எங்க வந்து மாநகராட்சியில போட்டிருக்காங்கன்னு தெரியல. கடந்த கால ஆட்சியில 5 வருஷத்துல மக்களுடைய வரிப்பணம் மட்டும் எத்தனை கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு போட்டீங்கன்னா உண்மை வெளிச்சத்துக்கு வரும். எந்தெந்த அரசியல்வாதியை எத்தனை ஆயிரம் கோடி மாநகராட்சியில கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு வெளிச்சத்துக்கு வரும். பாவம் அப்பாவிங்க அந்த கூலி தொழிலாளர்கள் இவங்கள்ட்ட போய் வண்டி வாகனத்தை பிடிங்க இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? இவங்களுக்குடைய சட்ட நடைமுறை பிரகாரம் அந்த மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் நிறைவேற்றின சட்ட பிரகாரம் இவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது அன்பான வேண்டுகோள் அண்ணா. நீங்க உங்களுடைய குறைய சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக சிறு குறு வியாபாரிகளை வந்து ரொம்ப துன்புறுத்துறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கக்கூடாது, எடுறானா எடுத்துடணும், வண்டியை எட்டி உதைக்கிறது, அப்புறம் வந்து பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி, பஸ் ஸ்டாண்டில் செக்யூரிட்டி மேலே நான் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி, நான் அப்படித்தான் பேசுவேன் சொல்லி போட்டு பெண்களை சிவகுமாருங்கிற செக்யூரிட்டி, இந்த பழைய திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் சிவகுமாருங்கிற ஒரு செக்யூரிட்டி பழைய பேருந்து நிலையத்தில் அவர்